Hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்மளோட டே டு டே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வீடியோ சமையல் அறைக்கு புதுசாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடியுமே நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அரைச்ச மாவு இருக்கா மாதிரி அந்த கடைசி மாவு இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடைசியாக போக போக அரிசி மாவு தங்கிடும், அதனால அந்த மாவு ரொம்பவே அழுத்தமாக இருக்கும், அதில் இட்லி எதுவுமே செய்ய முடியாது, சாஃப்டாக வராது. ஃபஸ்ட் நாள் இருக்க மாவு போலவே கடைசி மாவோட அந்த கடைசி மாவுமே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புளிச்சி மாவு வந்ததுக்கப்புறம் இது போல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாத்திரத்தில் சமமாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த மேல் மாவு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, எப்பயும் போல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த மாவு நீங்கள் அந்த கடைசி மாவு தீர்ந்ததுக்கப்புறம் இந்த மாவை எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதான் இருந்தாலும் இது மேல் மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இந்த மாவை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த மாவை அடுத்ததாக எடுத்து பயன்படுத்தும் போது முதல் மாவில் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சோ அது போலவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையுமே ரொம்ப சூப்பராக நல்ல முருகலாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே கணக்கு எழுதுறதுக்கு இல்லை ஏதாவது முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இது போல் நோட்டு இல்லை டைரி வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயே பென் இது மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அதை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப பொடப்பாக இருக்கும். ஆனால் அந்த டைரியோடையே பென்னும் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு 2 லப்பர் பேண்ட் எடுத்துக்கோ. இந்த நோட்டோட முதல் அட்டையில் இது போல் ஃபர்ஸ்ட் ஒரு லப்பர் பேண்டை மாட்டிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு லப்பர் பேண்டை இது போல் இங்கே மாட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம எத்தனை பேனா வேணாலுமே இதில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நமக்கு நோட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ மேலேயே பென் இருக்கிறதுனால இது மிஸ் ஆகாது, நமக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம பேனா எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேட வேணாம், எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம திரும்பவும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பீஸா கட்டரை எப்படி நம்ம ஷார்ப் போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் மக் எடுத்துக்கோங்க. மக் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் நம்ம எப்படி நைஃபை ஷார்ப் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணிவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா 2 சைடுமே தேய்ச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஷார்ப் ஆகிடும். என்னதான் பீஸா கட்டர் நம்ம வாங்கி வச்சுருந்தாலுமே அது கொஞ்ச நாளையிலேயே அது மழுங்கி போயிடும், சரியாக கட் பண்ணாது. அது போல் கட் பண்ணாமல் இருக்கிற அந்த பீஸா கட்டரை இது போல் நீங்கள் 2 சைடுமே நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஷார்ப் உங்களுக்கு வந்துடும், நல்லா கட் ஆகும். அது போல் நம்மளோட கிரேட்டர் அது மழுங்கி போன மாதிரி இருந்துச்சு, நல்லா துருகலை அப்படின்னாக்கா ஸோ அதையுமே இது போல் மக்கோட பின் சைடில் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நம்ம எப்படி காய் தேய்ப்போமோ அதே மாதிரி தான். அது மாதிரி பெரிய கிரேட்டர் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னாக்கா கீழே இது போல் வச்சுட்டு மக்கை மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க. கிரேட்டர் நல்லா ஷார்ப் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலம் வந்துடுச்சு அப்படின்னாலே இது போல் உட்டன் பொருட்கள் எல்லாமே ஃபங்கல்ஸ் வைக்கும். அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சால்ட் அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. உட்டன் ரிலேட்டடான எல்லா பொருட்களையுமே இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கிளியர் பண்ணலாம். திரும்ப உங்களுக்கு ஃபங்கல்ஸ் வர்றது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பரில் அதை நான் தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன். இது போல் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ நான் இதை கழுவிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த உட்டன் பொருளாக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபைனலாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இது நல்லா தொடச்சிட்டு இது நல்லா ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தடவி அகைன் அது ஒரு டிஷ்யூவாலேயோ இல்லை ஒரு காட்டன் டவலாலேயோ தொடச்சி வச்சிங்கன்னா அந்த உட்டன் பொருட்கள் ரொம்பவே புதுசு போல் ரொம்ப நாட்களுக்கு பூச்சி எதுவுமே அரிச்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் தேனில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு டிப் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேனுக்குள்ளார உங்களோட தேனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 2லேருந்து 3 4 கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எறும்பு வர தொல்லைகள் இருக்காது. கிராம்போட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாக்கா கிராம்பு போட்டு வைங்க. இல்லை பிடிக்காது அப்படின்னாக்கா முன்னாடி வீடியோவில் நான் வந்து மிளகு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 மிளகு போட்டு வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ அது போல் ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே தேனை கொடுத்துட்டு ஓரங்களை வந்து நல்லா துடைச்சிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எறும்பு வராமல் இருக்கும். ஸோ அதையுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ. ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, சாதம் வந்து மதியத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து அந்த சாதத்தில் வந்து எறும்பு வந்து ஏறிடுது, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய சாதம் வந்து இப்போ தான் சமைச்சு முடிச்சிருக்கேன், ரொம்பவே சூடாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீந்த சாதத்தை எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பிளேட், பிளாஸ்டிக் பிளேட் இல்லை உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த தண்ணியில் முங்குற அளவுக்கு இருக்கணும். அது போல் வச்சுட்டு இது மேலே நீங்கள் வந்து உங்களோட சாதத்தோட அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எறும்பு வராது. இதில் நீங்கள் ஸ்டாண்ட் போடாமலே இந்த பாத்திரத்தை கூட வைக்கலாம். அப்படி வைக்கிறதுனால வெயில் நாளையில் சீக்கிரமே சாதம் கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி மேலே இந்த சாதத்தோட அந்த பாத்திரம் இருக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு சாதம் கெட்டு போகாது. அது ஒரு ப்ளஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறதுனால எறும்பு வந்து ஏறி வந்துச்சுன்னா இந்த தண்ணியிலே விழுந்து இறந்துடும். அதுக்கு மேலே இந்த சாதம் இருக்கிற பாத்திரத்துக்கு போகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு அது எல்லாமே நம்ம வந்து எதுலையாவது ஒரு கேரி பேக்கில் போட்டு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது போல் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரே இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வைக்கலாம். ஒரு பாட்டிலை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க 2 சைடுமே. இது போல் வேஸ்ட் பாட்டிலை நம்ம இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடுமே இது போல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த ப்ரஷ், சோப்பு, ஷாம்பு அது எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலாக வந்து இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு நம்மளோட அந்த லக்கேஜ் பேக்குக்குள்ளே ஒரு சைடில் அழகாக இதை நம்ம வச்சிடலாம். எடுக்கவும் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து சும்மா ஒரே ஒரு செட் மாதிரி வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையானதை கூட இதில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதுக்குள்ளே இருந்த திங்ஸை வச்சு எடுக்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பாட்டிலை இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து அப்பளம் பொரிக்கும் போது நம்ம வந்து நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா அந்த எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அப்பளம் போட்டோம் அப்படின்னாக்கா அப்பளம் அப்படியே சுருட்டிக்கும். அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் அப்பளத்தில் குட்டி குட்டியாக ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அப்பளம் வந்து அப்படியே எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி பெருசாக வரும். இப்போ நான் ஓட்ட போடாத ஒரு அப்பளத்தை பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி சுருண்டுக்குச்சு. அதுவே ஒரு 2-3 இடத்துல ஓட்டை போட்ட இந்த அப்பளத்தை நான் வந்து பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்ம போட்டா மாதிரி இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு முறை 2 முறை பொரிச்சதோடு நம்ம இதை கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டு இது போல் நீங்கள் வந்து பாம்போ ஸ்டிக் வச்சு பொரிச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்பவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழைப்பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வாழைப்பழம் வந்து நல்ல கனி ஆரம்பிக்கும் போது பழத்தை வந்து பிக்கும்போது இந்த பழம் மட்டும் நமக்கு வந்து கையோடு பிச்சுட்டு வந்துடும். அந்த காம்பு வந்து வராது. இந்த காம்பு வந்து இதிலே இருக்கிறதுனால அந்த பழம் மேலே மிக்கும் இல்லையா, அந்த பூச்சி வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் பழம் கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் இது போல் இந்த காம்போடு பிச்சு தனித்தனியாக வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களே எடுத்து கூட சாப்பிட்டுக்குவாங்க. பழம் கனி ஆரம்பிக்க நேரத்திலேயே இது போல் தனித்தனியாக பிச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காம்பை வந்து தூக்கி போட்டுருங்க. அந்த கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து வைக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. அது இருந்துச்சுன்னா நிறைய பூச்சிகள் வந்து குட்டி குட்டியாக பறக்கிற அந்த கொசுக்கள் வந்து நிறைய மிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் நல்ல பெரிய பெரிய ஹோலாக இந்த அளவுக்கு ஹோல் வந்துட்டு சுற்றிரும் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட சிங்க் ஏரியாவில் இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வேஸ்ட்டெல்லாம் கொட்டும்போது இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வேஸ்ட்டை வந்துட்டு கொட்டலாம்.
நம்ம வேஸ்ட் கொட்டும்போது நம்ம அப்படியே சிங்கில் கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அந்த அடப்பு எல்லாமே கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்ம ஒன்று வச்சுக்கிட்டோன்னா இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம டஸ்ட்பினில் கொட்டிடலாம். அந்த தண்ணி மட்டுமே சிங்க் வழியாக வந்து போயிடும். ஸோ எல்லாருமே இது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் மட்டுமே நம்ம சேனலில் 60 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.